விடுமுறை தினத்தை ஒட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜன். வெயிலில் இருந்து தப்பிப்பதற்காகவும் கோடை விடுமுறை காலத்திற்காகவும் அங்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்திருக்கும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? போக்குவரத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? வணக்கம் பத்மநாதன். அதாவது தென்காசி மாவட்டத்தில் தற்போது குற்றாலம் பகுதியில் கடுமையான வறட்சி நிலையில் வருவதால் இங்குள்ள அருவிகள் அனைத்துமே வறண்ட நிலையில் உள்ளது. அதே போல் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள பாலருவி, கும்பருத்தி, மணலாறு உள்ளிட்ட கேரளாவை சேர்ந்த அருவிகளும் மூடப்பட்டு உள்ளதால் இந்த கோடை வெயிலின் தாக்கத்தை, இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் தென்காசி மாவட்டத்துக்கு வருகை தருகின்றனர். இங்கு கடுமையான வறட்சி நிலை வருவதால் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள அகஸ்தியர் அருவிக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். வழக்கத்துக்கு மாறாக இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் அதிகப்படியான வெளியூர்களில் இருந்து கார்கள் மற்றும் டூரிஸ்ட் வேன்கள் வந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடுமையான அவதிக்கு உள்ளனர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்ததாலும் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து அருவியில் குளித்த வண்ணம் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த அருவிக்கு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் முக்கியமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் மது பாட்டில்கள் கொண்டு செல்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் இங்கிருந்து செல்லக்கூடிய டூரிஸ்ட் கார்கள் மற்றும் அந்த வேன்களை வனத்துறையினர் முழுமையாக சோதனை செய்த பிறகே அருவி பகுதிக்கு வாகனங்களை சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கின்றனர். இதனால் இந்த சோதனை செய்வதால் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அருவி குளிப்பதற்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும்தான் இந்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் இந்த நேர கட்டுப்பாடு இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வழக்கத்துக்கு மாறாக இன்று விடுமுறை, வார விடுமுறை என்பதால் வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து அந்த வாகனங்கள் அதிக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகப்படியான பணியாளர்கள் வனத்துறையில் அதிகப்படியான பணியாளர்கள் நியமனம் செய்து தீவிரமாக உடனடியாக சோதனை செய்து இந்த சுற்றுலா பயணிகள் விரைவாக அருவிக்கு அனுப்ப வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இங்கே பயணிகள், அதாவது பாபநாசம் வன சோதனை சாவடியில் இருந்து பாபநாசம் வரை இந்த வாகனங்கள் என்பது அணிவித்து நிற்கிறது. இந்த அதாவது படிப்படியாக இந்த வாகனங்களில் வனத்துறையினர் போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர். அதாவது கடுமையான வெயிலின் தாக்கத்தாலும் இந்த பகுதியில் வறட்சி நிலவி அருவிகள் தண்ணீர் உள்ளதாலும் இந்த அகஸ்தியர் அருவி என்பது வருடந்தோறும் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அது ஒரு ரம்யமான காட்சியளிக்கக்கூடிய இந்த அருவி என்பதால் இந்த ஆன்மீக தலமாகவும் இதை கருதப்படுகிறது. அதனால் இந்த அகஸ்தியர் அருவிக்கு வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அதனால் இந்த பகுதியில் ஒரு சில சமயங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது அதிகமான பணியாளர்களை கொண்டு சீர் செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். பத்மநாதன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.